நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் ஏற்பட்ட மோதலில் மாணவர் உயிரிழந்த சம்பவத்தில் காவல்துறையின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உமா விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறார். முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? அதாவது சக்தி, பள்ளி மாணவனின் செருப்பை மறைத்து வைத்ததில் ஏற்பட்ட சிறு தகராறில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது என்றுதான் கூற வேண்டும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி அடுத்த வரகூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வந்த 11ஆம் வகுப்பு பயின்று வந்த ஆகாஷ் என்பவரின் செருப்பை அதே வகுப்பறையில் படிக்கும் மற்றொரு மாணவன் எடுத்து மறைத்து வைத்ததாகவும், இது கண்டறிந்த ஆகாஷ் அது குறித்து கேட்டதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் அந்த சக மாணவர் தாக்கியதில் ஆகாஷ் நேற்று மயக்கமடைந்திருக்கிறார். அதனை அடுத்து அவர் எரும்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட போது அவர் மரணமடைந்தது தெரியதை அடுத்து அவரது உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் அவர்கள் காலை இவர்கள் பள்ளியில் சென்று அந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த வகுப்பில் இருந்த சக மாணவர்கள், அந்த 11ஆம் வகுப்பு அந்த உயிரிழந்த மாணவன் படித்த வகுப்பில் இருந்த மாணவர்கள் அனைவரும் விசாரணை நடத்திவிட்டு தற்பொழுது சற்று முன் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவர்களது உடல் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை பிணவரைக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் பேசும்போது அது என்ன தெரிவித்தார் என்றால், முழுமையான விசாரணை நடத்தி, அதாவது கல்வித்துறை ஒரு புறம் விசாரணை நடத்தியது, காவல்துறை ஒரு புறம் விசாரணை நடத்துகிறது. இந்த விசாரணை நடப்பில் கண்டிப்பாக யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பெற்றோர் தரப்பு, அதாவது உயிரிழந்த மாணவன் பெற்றோர் மற்றும் உயிரிழந்த தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கலாம் என்றால், மாணவன் மரணத்திற்கு காரணம் அந்த நேற்று மாலை 8வது பாடப்பிரிவின் போது அந்த பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர் இல்லாத காரணம் என்றும், அந்த ஆசிரியர் வகுப்பில் இருந்திருந்தால் மாணவ இழப்பு ஏற்பட்டிருக்காது என்றும் கூறப்படுகிறது. அதாவது நேற்று மாலை இன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்காக பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஆசிரியர்கள் மற்றும் சில மாணவர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் வகுப்பறையில் ஆசிரியர் இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும், சில மாணவர்கள் மட்டுமே, அதாவது அந்த வரகூர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் 16ஆம் வகுப்பு முதல் மாடியில் அமைந்துள்ளது. அந்த முதல் மாடியில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் மாணவர்கள் இருவருடைய செருப்பை மறைத்து வைத்து விளையாடி தகராறு ஏற்பட்டு அதில் சக மாணவர் தாக்கியதில் ஆகாஷ் உயிர்ந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் அந்த பாடவேளை ஆசிரியர் வகுப்பறையில் இருந்திருந்தால் நிச்சயமாக தங்களது மகன் உயிர்ந்திருக்க வாய்ப்பில்லை, தடுத்திருப்பார். இது மாதிரி சம்பவம் நடைபெற்றிருக்காது. எனவே தங்கள் ஆசிரியர் மீதும் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த பெற்றோர்கள் மாணவன் உடலை வாங்க மறுத்து அது பிரேத பரிசோதனை இன்னும் துவங்காமலேயே தாமதமாக வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் டிஎஸ்பி அண்ணாதுரை அவர்கள் பெற்றோர் மற்றும் உயிரிழந்தோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதனை அடுத்து உரிய நடவடிக்கை, அதாவது காவல்துறை முழுமையாக விசாரணை நடத்தி யார் குற்றம் செய்து, அதாவது உயிரிழப்புக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உறுதியின் பேரில் சற்று முன் அவரது பெற்றோர்கள் அந்த உடலை பிரேத பரிசோதனை வழங்க செய்து தர வலியுறுத்தி கோரி எரும்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து உடலானது பிரேத பரிசோதனை செய்த பணி துவங்கும். இந்த நிலையில் காவல்துறையினரும் இந்த மாணவன் இறப்பு குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சக்தி, இப்போதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் அதிகரித்து வரும் சம்பவத்தை தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க பள்ளி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கும் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.